யூபியை சார்ந்த ஒரு நபர் இறந்திருக்கிறாரு. அவருடைய ரிலேட்டிவ்ஸை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அவங்க வந்து ரீச் ஆகிடும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிவாரணம் 10 லட்சம் அந்த யூபிஎஸ் பண்ணவருக்கும் கிடைக்குமா? கிடைக்கும். அரசினுடைய ஆணைப்படி பாதிக்கப்பட்ட இறந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணம் கொடுக்கப்படும். வென்டிலேட்டர் சப்போர்ட்ல நேற்று ஒரு 3 பேர் இருந்தாங்க. இப்போ எப்படி சார், எத்தனை பேர் வென்டிலேட்டர் சப்போர்ட்? சட்டப்பேரவையில் அவை நடவடிக்கை தொடங்கியுள்ளது. காட்சிகளை பார்க்கலாம். நேரத்தில் நினைச்ச சப்ஜெக்ட பேசுறது இடம் இது இல்ல. அப்படி அதனால முதலமைச்சரா இருந்தவங்க, உங்களுக்கு எல்லா சபை நடவடிக்கைகளையும் தெரியும். அது இல்லாம நினைச்ச நேரத்தில் நினைச்ச சப்ஜெக்ட பேசுறது இடம் இது இல்ல. அப்படி அதனால சட்டப்பேரவையில் 3வது நாள் அவை நிகழ்வுகள் தற்போது தொடங்கியிருக்கின்றன. இன்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வருகை தந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக இன்று விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றனர். அதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இப்போது நினைத்த நேரத்தில் பேச முடியாது, அவை விதிகளுக்கு உட்பட்டுதான், கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் தான் பேச முடியும் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போதே ஏற்க மறுத்து இப்போதே விவாதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது நேற்று அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை காவலர்களால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதற்கு பிறகு மீண்டும் அவைக்கு வரலாம் என்று தெரிவித்த நிலையில் பேச அனுமதி மறுத்ததன் காரணமாக சபாநாயகருடைய அறிவிப்பை தாங்கள் நிராகரிப்பதாக அவர்கள் தெரிவித்து நேற்றைய நிகழ்வில் அவர்கள் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் 3வது நாள் நிகழ்விலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து தற்போது பேரவைக்கு வருகை தந்து அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விவகாரம் இன்றும் பேரவையில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு விளக்கம் அளித்திருந்தார். பேரவையில் இதுவரைக்கும் எதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன, காவல்துறை உயரதிகாரிகள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கூடிய குழு இதுபோன்று எப்போது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்பது போன்ற பல்வேறு அரசு நடவடிக்கைகளை விளக்கம் அளித்திருந்தார். மீண்டும் அந்த பேரவை காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த அமளியில் ஈடுபட்டு வருவதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும், கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நேற்று அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் மீண்டும் இதே விவகாரம் தற்போது சட்டப்பேரவையில் எதிரொலித்து வருகிறது. அரசு தரப்பில் எடுக்கப்பட்டக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக நேற்று முதலமைச்சர் விளக்கமளித்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த விவகாரம் அப்படின்றது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனையின் போது பல்வேறு உத்தரவுகள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், முற்றிலுமாக இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து கைது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தற்போது அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் மீண்டும் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரம் என்ன, தற்போது அவையில் என்ன நடக்குது? இன்று காலை 9:30 மணிக்கு அவை கூடியதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச வலியுறுத்தினர். 2வது நாள இன்றும் அதிமுக உறுப்பினர்கள் இருக்கையிலிருந்து எழுந்து சபாநாயகரை இருக்கையை முற்றுகையிட்டு கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச எடுத்துக்கொள்ள வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேசிய சபாநாயகர் சட்டமன்ற விதிகள் மரபுகள் படி சட்டமன்றம் கூடியதும் முதலில் கேள்வி நேரம்தான் நடத்தப்பட வேண்டும், அதன் பிறகுதான் நேரமில்லா நேரத்தில் மக்கள் பிரச்சனை, அதாவது இந்த மாதிரி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு விவாதிக்கப்படும், இதுவே சட்டமன்ற விதி, எனவே அனைவரும் அமைதியாக அமர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இருப்பினும் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து சபாநாயகரை இருக்கையை முற்றுகையிட்டு தொடர்ந்து விவகாரம் குறித்து பேச வேண்டும் என்று அமளியில் ஈடுபட்டனர், கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்களை அமைதியாக
முறையாக அமர தொடர்ந்து சபாநாயகர் வலியுறுத்தி வருகிறார். நேற்றைய தினமும் சட்டப்பேரவை கூடியதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க எடுத்துக்கொள்ள அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு பின்னர் சபாநாயகரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் நேற்றைய தினம் வெளியேற்றப்பட்டனர். பின்னர் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதன் பேரில் மீண்டும் அவர்கள் அவையில் அனுமதிக்க சபாநாயகர் அனுமதி கொடுத்தார். இருப்பினும் அதிமுக உறுப்பினர்கள் அதனை புறக்கணித்தனர். இந்த நிலையில் இன்றும் இரண்டாவது நாளாக அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்து தற்போது சட்டப்பேரவையில் தற்போது அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். புறக்கணிப்புங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்திலையும் அவங்க புறக்கணிக்காங்க. சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல, எனக்கு தெரியல. ஒரு முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்தர அரசியல்வாதியாக இருப்பது அது ஏற்புடையது அல்ல. ஆகவே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகங்களை சட்டப்பேரவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி வழங்கவில்லை என்று கூறி தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த வெளிநடப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நேரம் சிறப்பு அபினேஷ் விவரம் என்ன? தற்போது அதிமுகவினர் மட்டும்தான் வெளிநடப்பு செய்திருக்கிறாங்களா? மற்ற பாஜக பாமக கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க இந்த விவகாரத்தில் நேற்று முதலமைச்சர் பதிலுரையின் போது கலந்து கொண்டு பேசினாங்க. இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தேவபிரியன், இரண்டாவது நாளாக இன்றும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேரவைக்கு கருப்பு உடை அணிந்து பேரவைக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கு சரியாக காலை 9:30 மணிக்கு பேரவை தொடங்கியவுடன் இந்த விவகாரம் தொடர்பாக பிரச்சனையை எழுப்ப அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டாங்க. சபாநாயகர் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு அனுமதி தரேன் அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று கோஷமிட்டனர். குறிப்பாக தற்போது பேச அனுமதி வேண்டும் என சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் அதிமுகவினர் தற்போது வெளிநடப்பு செய்து செய்தியாளர் சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஓகேவா? சரியா தம்பி? ஓகேவா? ஊடக நம்பர்களுக்கும் பத்திரிகை நம்பர்களுக்கும் காலை வணக்கம். ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்த குறித்து எதிர்க்கட்சி என்ற முறையில்
மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார். பலமுறை நாங்கள் குரல் கொடுத்தோம். இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதற்கு இந்த அரசு செயல்பாடு என்ன? எத்தனை பேர் மது அறிந்திருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள்? இப்பொழுது சிகிச்சை பெறுவருடைய நிலை என்ன என்ற விவரமெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய நிலை பற்றி அறிவதற்கு அரசாங்கத்துடைய கவனத்திற்கு பாதிக்கப்பட்டது என்ற விவரம் தெரிய வருகிறது. 183 பேர் சிகிச்சையில் இருந்ததாகவும் அதில் இதுவரை 55 பேர் இறந்ததாகவும் செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. நாள்தோறும் இறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு மெத்தன போக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல். அவர் சொல்றது ஓமிப்ரசோல் அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஹோமிபிசோல் இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனா அது பேரை மாத்தி சொல்றாங்க. இது எங்கேயும் கிடைக்கல இவங்களுக்கு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அது இந்த தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதுல பாத்தீங்கன்னா ஹோமிபிசோல் should be considered as first line attitude. விஷமுறிவு அப்படின்னு இதுலயே கொடுத்திருக்கிறாங்க. புரோட்டோகால் படி இதை கொடுத்திருக்கிறாங்க. ஆக இது தடை செய்யவில்லை. இது ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு அவர் சொல்றது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நான் ஏதோ அவர் ஏதோ உண்மை பேசுவதை போலவும் நாங்கள் ஏதோ பொய் பேசுவது போலவும் ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார். இன்னைக்கு அவர் சொல்லுவது, இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் காலதாமதமாக வந்த காரணத்தினால் உயிரிழக்க நேரிட்டது சொன்னார். காலதாமதமாக வருவதற்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கம் தான் காரணம். அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 3 பேர் மரணம் அடைந்தவுடன் அவர் பேட்டி கொடுக்கிறார். எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது, பத்திரிகையிலும் வந்திருக்குது. ஒருவர் வயிற்று வலியின் காரணமாக, வயிற்றுப்போக்கின் காரணமாக
இறந்து விட்டார் என்று, மற்றொருவர் வயது மூப்பின் அடிப்படையில் இறந்து விட்டார் என்று, இன்னொருவர் வலிப்பு இறந்து விட்டதாக சொல்றார். ஆக இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்துகின்ற என்ற செய்தி, இது இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார். அப்படி சொல்லிக்கிட்ட பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தா கூட இதுல பாதிப்பு இல்ல அப்படின்னு தான் மக்கள் போய் சிகிச்சை பெறல. உண்மையை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி இருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பார்கள், பல உயிரை காப்பாற்றிக்கலாம். அது மட்டும் இல்ல, இறந்தவருடைய பெண்மணி நேற்றைய தினமே நான் உங்களிடத்தில் தெரிவித்தேன், கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்திருக்கிறாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு தவறான தகவலை, கள்ளச்சாராயம் குடித்து அவர் இறக்கவில்லை, இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று செய்தியை வெளியிட்ட காரணத்தினால் இந்த இறந்தவருடைய துக்கத்துக்கு வந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை பல பேர் குடித்து விட்டார்கள், இதனால் பல பேர் இறந்து விட்டார்கள் என்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் மறந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் காலதாமதம் அந்த காரணத்தினால இந்த இறப்புக்கு காரணம் என்று சொல்வது பச்சை பொய். இந்த அரசினுடைய கையாகாதத்தனம், இந்த அரசுடைய நிர்வாக திறமையில்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட்டணி கட்சி சேர்ந்த திரு முத்தரசன் சொல்கிறார், முதலமைச்சருக்கு தெரியாது, டிஜிபிக்கு தெரியாதுங்கிறார். அப்ப எதுக்கு அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு? எதுக்கு முதலமைச்சர் தேவை? எதுக்கு டிஜிபி தேவை? 3 ஆண்டு காலமாக அங்கே தொடர்ந்து கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என்று உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி சேகரித்து வெளியிட்டு இருக்கிறீங்க. இதுவே ஆதாரம், நாங்க சொல்லல, உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி, நீங்கள் அங்கே சேகரித்த செய்தி. இதன் அடிப்படையில் தான் நான் இந்த செய்தி சொல்றேன். ஆக முதலமைச்சருக்கும் தெரியாது, டிஜிபிக்கு தெரியாதான். நான் ஏற்கனவே நேற்றைய எனவே நான் குறிப்பிட்டேன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் 300 அடிக்கு அருகில் காவல் நிலையம் இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது. மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சியில் இருக்கின்றது. ஏனைய அதிகாரிகள் அங்கே இருக்கின்றார்கள். மக்கள் அதிக நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே பகிரங்கமாக இந்த கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 183 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா எவ்வளவு கள்ளச்சாராயத்தை அங்கு விற்பனை செய்திருக்கா என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இது அங்க இருக்கின்ற காவல்துறைக்கு தெரியாமல் விற்பனையை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 2 கவுன்சிலுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கு இருக்கின்ற மக்கள் என்னிடத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, பல எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அவர் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறார், அவர்களையும் விசாரிக்க வேண்டும், அப்பதான் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு 55 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்களெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால், நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை. அதனால்தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நான் நேற்றைய தினம் நீதியரசர் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார். ஏற்கனவே இங்கே செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலே இதே கள்ளச்சாராயம் அருந்தி 22 பேர் இருந்திருக்கின்றார்கள். அதனுடைய நடவடிக்கை என்ன? அதே போல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இன்றைக்கு பல பேர் இருந்திருக்கின்றார்கள். பல பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவருடைய நிலை என்ன? அவர்களுக்கு என்னென்ன வகையில சிகிச்சை அளித்தீர்கள்? அந்த விவரத்தை எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து நாங்கள் விசாரிக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்தில் இருந்து எப்படி உண்மை கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? எப்படி நீதி கிடைக்கும்? ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால்
சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும். அதான் நீதிமன்றத்தில் நாங்கள் சென்றிருக்கின்றோம். நீதியரசர்கள் நிச்சயமாக நீதி நிலைநாட்ட, மக்களுடைய உயிரை பறித்த அந்த சண்டாளர்களுக்கு நீதி கிடைக்கின்ற, சண்டாளர்களை தண்டிக்கின்ற விதமாக, மக்களுக்கு உண்மை நிலையம் தெரிகின்ற விதமாக, இன்றைக்கு நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் விற்பனையை தடுக்கின்ற விதமாக நீதியரசர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு பல முறை முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே இந்த போதைப் பொருள் தடுப்பு குறித்து, கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து, ஒழிப்பு குறித்து பல முறை இங்கே உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரி வைத்து கூட்டம் நடத்திருக்கின்றார். அப்படி இருந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்று சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கைலாகத்தனம், நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இன்றைக்கு அதிகாரம் மிக்கவர்கள், பலம் மிக்கவர்கள், ஆட்சி அதிகார துணையோடு இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறிக்கிறது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். இவர்களெல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை பின்னால் தான் வரும். ஏன்னா நாங்கள் கள்ளச்சாராயம் சொல்றோம், மெத்தனால் குடித்த இறந்துறாங்க, எது எப்படியோ மக்களுடைய உயிர் போய்விட்டது. அந்த உயிர் போன மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மை சம்பவம் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால், உண்மை குற்றவாளிகள் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று சொன்னால், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். சபாநாயகர் உள்ள பேசும்போது நீங்க வேற வெளியில உள்ள அழுத்தத்தை இங்க நீங்க சபையில காட்டுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு, கேள்வி நேரம் முடிந்த பிறகுதான் மித்த பிசினஸ் எடுக்கணுங்கிறது விதி. ஆனா அதுக்கு முன்னாடியே இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை, நாள்தோறும் உயிர் போய்கொண்டிருக்கின்றது. இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை விட முக்கியமான பிரச்சனை இருக்குது. நாட்டு மக்களை காப்பதற்கு தான் சட்டமன்றம் விவாதிக்கிறது. அதுக்குத்தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அவருடைய பிரதிநிதியாகத்தான் வந்திருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலித்து, அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கேட்டோம். இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக இந்த சிபிஐ விசாரணை செய்தால் மட்டுமே இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் உண்மை வெளிவரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர் சந்திப்பை பேசியதை நேரலையில் பார்த்தோம். அதே நேரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக பேரவையில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி வெளிநடப்பம் செய்திருக்கின்றனர்.